வணக்கம் மக்களே, பிக் பாஸ் லைவ்ல நடந்த ஒரு சில அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் மொதல் விஷயம் என்னென்னா ரூல் பிரேக்ன்ற விஷயம் விசித்ராக்கு மட்டும்தான் இருக்கா, இல்லை அர்ச்சனாக்கு மட்டும்தான் இருக்கா, இல்லை மற்ற வீட்டில் இருக்கவங்க எல்லா கண்டஸ்டன்ஸுக்கும் ரூல் பிரேக்கே கிடையாதா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது. ஏன்னா விசித்ரா மற்றும் அர்ச்சனா பண்ண மட்டும் ரூல் பிரேக்கப் பண்ணிட்டாங்க சார்ன்ற மாதிரி சாட்டர்டே சண்டே எபிசோடில் கத்த வேண்டியது கமல் சார் முன்னாடி. அப்படியே பேசுகிறாங்க, ஜோவிகா பேசுகிறாங்க சார், நிக்சன் பேசுகிறாங்க, எதனா தண்டனை கொடுங்க சார் அப்படின்றாங்க. இன்னைக்கு காலைல ஜோவிகா மைக்கே போடாமல் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அது விதிமீறல் இல்லை, ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா நிக்சன் பல வாட்டி அதை பண்ணுவார். இப்போ ஒரு ரேம்ப் வாக் அப்படின்ற ஒரு டாஸ்க் நடந்தது. ஸோ அதில் வந்து பயங்கரமாக ஒரு பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிட்டு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை டிஸ்கஸ் பண்ணும் போது என்ன பண்ணுறாங்க, பூர்ணிமா அவர்கள் இப்படி இங்கே இருக்க மைக்கை இப்படி எடுத்து போட்டு காதில் குசுன்னு அப்படியே ரெண்டு பேரும் மாயா காதில் போயிட்டு இவங்க ஏதோ ஊதுறாங்க. இது ரூல் பிரேக் இல்லையோ என்ன, இதெல்லாம் ரகசியம் பேசுறது ரூல் பிரேக்கில் வராது. இதே அவங்க வெளியே போய் வந்து உட்காந்தது ரூல் பிரேக்னா இதை மைக்கை ரிமூவ் பண்ணிட்டு சைகை மூலமாவோ காது டு காது பேசுறது ரூல் பிரேக் கிடையாது. இதை பல வாட்டி பண்ணியிருக்காங்க மக்களே, ஒரு வாட்டி ரெண்டு வாட்டியில். எப்போவுமே இவங்களுக்கு இதே வேலை தான். நைட்டு உட்காந்துட்டு பெட்ஷீட்டில் மைக்கை போடாமல் மைக்கை எடுத்து அடிச்சுட்டு பேசுறது, அப்புறம் பாத்ரூம்குள்ளே உட்காந்து பேசுறது, ட்ரெஸ்ஸிங் ரூமில் மைக்கை கைட்டி போய் பேசுறது, இந்த மாதிரி ரூல் பிரேக் தொடர்ந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 வாட்டி நடந்துச்சு. இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கு இதுக்கு ஃப்ரீயாக பர்மிஷன் கொடுத்துட்ருக்காரு போல் பிக் பாஸ். இவ்வளோ பேசுகிறாங்களே, விதியை மீறி இருக்காங்கன்னு அர்ச்சனாவையும் விசித்ராவும் குறை சொல்கிற நபர்களுக்கு அவங்க ரூல் மீறது தெரியாதா, இது தெரியாதா அப்படின்னு பார்த்தா அவங்க மீறினது 3 வாட்டினா நீங்கள் டெய்லி மீறிட்டு இருக்கீங்க. டெய்லியும் ரூல் பிரேக் பண்ணி இந்த மாதிரி இது பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப தவறான செயல். அதையும் வந்து ஒரு உட்காந்து ஏதோ ஒரு பிளான் பண்ணுறாங்க, ஏதோ ரகசியமான திட்டம், அடுத்து இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு திட்டம் போடுறாங்க. பட் காதில் என்ன பேசுனாங்கன்றது கிளியராக நம்மளாலையும் கேட்க முடியல. ஸோ இந்த ஒரு விஷயம் நடக்குது. இதை தவிர்த்து அங்கே பார்த்தீங்கன்னா கிச்சன் ரூமில் வந்து நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ரவீனா வந்து பேரே சொல்லியிருக்கா, இதெல்லாம் ரூல் பிரேக் தானே, இதெல்லாம் அப்படி தானே அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஏங்க நாமினேஷன் டிஸ்கஷன் ஊடு ஃபுல்லாகவே பண்ணிட்டு இருக்கீங்க. அதை ரவீனா இல்லை, வீட்டில் இருக்க எல்லா கண்டஸ்டன்ஸுமே பண்ணியிருக்கீங்க. அது பண்ணாத ஆட்களே கிடையாது. அவர் கமல் சார் சொல்லி இதை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, அதெல்லாம் பண்ணுறீங்க, அப்படி நடக்குது. அதை வந்து தப்பு சொல்ல முடியாது. என்னை பொறுத்தவரை என்ன தெரியுமா, ரூல் பிரேக் வந்து தப்பு சொல்ல முடியாது மக்களே. ஏன்னா ரூல் பிரேக்ன்ற பாருங்க, நாமினேஷன் டிஸ்கஷனை வந்து தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாரும் உட்காந்து அந்த நாமினேஷனை பற்றி பேசுறீங்க. ஒருத்தர் பேசினா பரவாயில்ல, வீடு ஃபுல்லாக பேசுது. அதை தவிர்த்து வீட்டில் பேசுறதுக்கும் கண்டென்ட் இல்லை. பிக் பாஸ் டாஸ்க்கு கொடுத்தா இந்த நாமினேஷனை பற்றிலாம் பேச மாட்டாங்க. டாஸ்க்கே கொடுக்காம உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த யாரை வெளியே அனுப்பலாம் இதை பற்றி தான் டிஸ்கஷன் நடக்கும். அதை ஒன்றுத்தையும் தடுக்க முடியாது, வேறு வழியே கிடையாது. நீங்கள் டாஸ்க்கை கொடுத்தீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணலாம், பட் இதை அவாய்டே பண்ண முடியாதுன்றது தான் நிதர்சனம். இது ஒரு பக்கம். அடுத்ததாக விஷ்ணு மற்றும் ஜோவிகா கூட ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. ஸோ என்ன நடக்கும் இந்த வாரம், ஒரு வேளை நம்ம டாஸ்க்லாம் தோத்துற என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கும்போது ஒரு டவுட் இருக்குது போகிற, பல கேள்விகளாக இருக்குது. ஒரு வேளை விஷ்ணு வந்து டாஸ்க்கு தோக்கணுன்ற ஆடுவானோ பூகம்பத்தில் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. கேட்குறாரு, இப்போ நம்ம அந்த டாஸ்க்கை ஜெயிச்சிட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்பவும் போல் எலிமினேஷன் நடக்கலாம், அந்த மாதிரி ஒரு எலிமினேஷன் நடக்கும். டாஸ்க்கு தோத்துட்டா எத்தனை எலிமினேஷன் தெரியாது, 2 எலிமினேஷன்லாம் இருக்காது, 2க்கும் மேலே இருக்கும், 3லேருந்து ஒரு 4 எலிமினேஷன் இருக்கும். அத்தனை பேர் வெளியே போகிறது கூட பிரச்சனை இல்லை. ஆனால் உள்ளே வராம்பார், அவன் தான் நமக்கு பிரச்சனை. உள்ளே வந்து அவனுக்கு எல்லாமே தெரியும், அவனுக்கு ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட், அவனை சமாளிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம், அவனை ஃபேஸ் பண்ணுறதுலாம் நம்மளால் முடியாது அப்படின்ற மாதிரி ஜோவிகா டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த டாஸ்க்கை எப்படியா ஜெயிச்சாங்கணும், போட்டி போட்டால் இந்த ஜெயிச்சே ஆகணும். இங்கேருந்து வெளியே போகிறவனுக்குலாம் பிரச்சனை கிடையாது, உள்ளே வரவன் தான் நமக்கு ஒரு ரிஸ்க் ஆகும், பெரிய பிரச்சனையாக அமையும் அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஸோ எல்லாரும் வந்து இப்போ இது வீட்டுக்காக விளையாடணுன்ற மைண்ட் செட்டில் தான் இருக்கும். திடீர்னு வேறு யாருக்காவது வேறு எதனா மைண்ட் செட் மாதிரி இல்லை, வெளியே வந்து உள்ளே வரட்டும், இங்கே இருக்கும் நிறைய பேர் போகணும் அப்படின்னு முடிவாச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. பட் இப்போதைக்கு ஸ்ட்ரிக்டாக இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. இதுதான் லைவ் அப்டேட் மக்களே. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.